Ashwin, career guidance expert. TNEA 2022 ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகக்கூடிய இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதே போல் நிறைய தவறுதலான புரிதல்கள்லையும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தேகத்தையும் நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த என்டையர் TNEA கவுன்சிலிங் ப்ராசஸை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கிட்ட தெளிவாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் எவ்வளவு சீட்டு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்குறாங்க அல்லது வேறு ஏதாச்சும் சிறப்பு பிரிவினருக்கு ஒதுக்குறாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேட்டகரி அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. இது பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் தான் இதுக்கு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் இராணுவத்தினருடைய பசங்களோ பொண்ணுங்களோ இருந்தால் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதற்கான கவுன்சிலிங் இப்போ போயிட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 450 சீட்டு தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் த சர்டிஃபிகேட் அவர்கள் நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேஷன், டிவிஷனல் லெவல் பார்ட்டிசிபேஷன், இன்டர்நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேஷன் போன்ற டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருந்தாவோ அல்லது ஈவன் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் இருந்தாலோ அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் கொடுக்கப்படுது. நல்ல கல்லூரிகளில் சீட் வேணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷனோ அல்லது நேஷனல் லெவலில் வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸோ ஏதாச்சும் இருந்தால் நல்ல கல்லூரிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இரண்டு விஷயத்திலையும் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் என்ன இருக்குது அப்படின்னா, சார் முதல்ல எங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறாங்களே, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சீட்ஸையும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்களா? நாங்கள்லாம் எடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய சீட்ஸை தான் இந்த எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேட்டகரியும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி எடுத்துப்பாங்களான்னா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி 150 சீட்ஸ் ஆர் அலோகேட்டட். அப்போ 150 சீட்ஸ் நீங்கள் விருப்பப்படக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் விரும்பக்கூடிய துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியுமானா அதுவும் முடியாது. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் துறையில் பிசி கம்யூனிட்டியில் ஒரு சீட் எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருப்பாங்க. சார் நான் எம்பிசி, சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க விருப்பப்படுறேன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிராகரிக்கப்படுகிறது, எடுக்க முடியாது. இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இசிஇயில் எஸ்சியில் ஒரு சீட் எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு அலோகேட் ஆயிருந்ததுன்னா அந்த சீட்டை அந்த எஸ்சி கேண்டிடேட் எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். பிசி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ ஓசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ அந்த சீட் எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலேஜில் நீங்கள் விரும்பக்கூடிய துறையெல்லாம் ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய துறையில் நீங்கள் விருப்பமாக இருந்தால், அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வெரி மினிமைஸ்டு சீட்ஸ் தான். பிடிக்கல சார், எங்களுக்கு 150 சீட் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க, எங்களோட கட் ஆஃப் ஆல்ரெடி குறைவாக வேற இருந்தது, எங்களுக்கு அலோகேட் பண்ண சீட் பிடிக்கலன்னா, எனக்கு இந்த சீட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க. பிகாஸ் உங்களோட நேம் எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்லையும் இருக்கும், ஜென்ரல் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட்லையும் உங்கள் நேம் இருக்கும். ஸோ அதில் வேண்டாம்னா அதை நிராகரித்து விட்டு இந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங்க்கும். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 450 சீட்ஸ் ஒதுக்கியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சர்டிஃபிகேட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இது ரெண்டையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம், ஜென்ரல் கவுன்சிலிங் என்று வரும்பொழுது மாணவர்களும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, சார் எங்களுடைய கேட்டகரிக்கு எவ்வளவு சீட்ஸ் ஒதுக்குவாங்க அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஓசி அப்படிங்கிறது 31%. ஓசி அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபார்வர்டு கம்யூனிட்டி மட்டும்தான் இந்த ஓசியில் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல ஓசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் காம்படிஷன்னா யார் வேணாலும் சீட் எடுக்கலாம். கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கிற யாருக்கு வேணாலும் இந்த 31% போகும். ஃபார் எக்ஸாம்பிள், பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓசியில் அலோகேட் ஆகும், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓசியில் அலோகேட் ஆகும், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓசியில் அலோகேட் ஆகும், யாருக்கு வேணாலும் அலோகேட் ஆகும். அப்போ ஒரு கல்லூரியில் ஓசி அப்படின்னு எத்தனை சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஓசி சீட்டுக்கு யார் வேணாலும் எலிஜிபிள். ஃபார்வர்டு கம்யூனிட்டி பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த 31%. அப்படி கிடையாது, யார் வேணாலும் போய் எடுக்கலாம். ஸோ முதல்ல ஓசி சீட் முடிந்த பிறகுதான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக அந்த கல்லூரிகளில் சீட் கிடைக்கும். இதனால் தான் ஃபார்வர்டு கம்யூனிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏனென்றால் ஃபார்வர்டு கம்யூனிட்டினா இது ஓசியில் ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுக்காம, ஓசிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஓப்பன் காம்படிஷன் தான். எனி ஒன் கேன் டேக் த சீட்.
நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட்டை பார்க்குறப்போ அல்லாட்டட் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலேஜில் இந்த சீட்டு இந்த கேட்டகரி அண்டரில் அலோகேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேட்டகரியை வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் பிசி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாட்டட் கேட்டகரியில் சம்டைம்ஸ் அல்லாட்டட் கேட்டகரி ஓசி அப்படின்னு வந்திருக்கும். ஓசிங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிசிஐ கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு ஓசியில் வந்து சீட் வந்து அலோகேட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் ஓப்பன் காம்படிஷனில் நீங்கள் வந்துட்டீங்க. ஓசியில் இல்லைன்னா தான் உங்களுக்கு பிசியில் வந்து சீட் கொடுப்பாங்க. ஓசிலேயே சீட் இருந்ததுனால உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷன்லேயே சீட் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, அந்த கல்லூரியில் அந்த சீட்டில் நீங்கள் வந்து முதலாளாக இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட டாப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஓசிலேயே சீட் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பின்னாடி இருந்தால் ஓசி முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசி மூலமாக அந்த சீட் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஓசி அப்படின்னா ஓப்பன் காம்படிஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி பேக்வர்ட் கிளாஸ், அவங்களுக்கு 26.5% ரிசர்வேஷன். பிசி முஸ்லீமுக்கு வந்து 3.50% ரிசர்வேஷன். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 20. லாஸ்ட் இயர் வந்து எம்பிசி 1 இயர், டிஎன்சி நிறைய இருந்தது. ஆனால் இந்த வருடம் எல்லாம் கியூமினிட்டிவை சேர்த்து எம்பிசி அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பொறுத்த வரைக்கும் 15% ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 3% ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 1% ரிசர்வேஷன் இருக்குது. இந்த இடத்துல எஸ்சிஏ டு எஸ்சி அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணப்படுது. எக்ஸ்ட்ரா கவுன்சிலிங்னா எல்லா மாணவர்களும் இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி அத்தனை மாணவர்களும் வந்து இவங்க நம்மளுடைய ஜெனரல் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வாங்க. இதில் எஸ்சிஏல மட்டும் கொஞ்சம் சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக நிற்கும். நிறைய மாணவர்கள் வந்து அதை எடுக்காமல் இந்த 3% அளவுக்கு கூட ஆட்கள் இல்லாமல் சில சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். அப்படி வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த எஸ்சிஏ சீட் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி எஸ்சி சீட்டாக கன்வெர்ட் பண்ணி ஆல்ரெடி சீட் எடுத்து வைத்திருக்கக்கூடிய எஸ்சி கேண்டிடேட்ஸை மறுபடியும் கூப்பிட்டு, உங்களுக்கு வேணும்னா இந்த பாருங்கள், இந்த காலேஜிலலாம் சீட்ஸ் இருக்குது, இஃப் யூ வாண்ட் யூ கேன் அப்கிரேட் யுவர் சீட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா கவுன்சிலிங் வந்து மாணவர்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நிறையா எஸ்சிஏ மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் இந்த கவுன்சிலிங்க்கு நாங்கள் அப்ளை பண்ண முடியாதா, எஸ்சிஏ கவுன்சிலிங் தான் நாங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஸோ அந்த கவுன்சிலிங்குடைய தொடர்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் அப்படிங்கிறது. அதனால் மாணவர்கள் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்லேயே எல்லா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் மாணவர்களும் உள்ளே போய் அவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரிசர்வேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எப்படி, அதே போல் ஒவ்வொரு ரவுண்டும் முடிகிறப்போ அல்லது ஒவ்வொரு ரவுண்டு சீட் எடுத்துகிட்டு அந்த கொடுக்கப்பட்ட அந்த 14 நாட்களில் எங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன, நாங்கள் என்ன இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து லைனாக அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். வெயிட் ஃபார் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வன்.